ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி வெற்றி பேச்சு சேனலில் மேக்ஸில் சிலபஸ் வைஸ் ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம வரிசையாக பார்த்துட்டு வரோம். அதில் இப்போ நம்ம இந்த வீக் பார்க்குறது வந்து ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம். ஸோ இதில் ஹெச்சிஎஃப் அதுக்கான வீடியோ ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. ஸோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. அதில் அடுத்ததாக இருக்கக்கூடிய எல்சிஎம், அதாவது லீஸ்ட்டு காமன் மல்டிபிள், மீச்சிறு பொது மடங்கு தமிழில், இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, எப்படியெல்லாம் சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் 156 124. முதல்ல நம்ம ஹெச்சிஎஃப் செஞ்சோம் இல்லையா, அதே மாதிரி சேம் பேட்டர்ன் தான். அதை நம்ம ஃபஸ்ட்டு உள்ளதை அப்படி பண்ணிடுவோம், அதில் எந்த சேஞ்சும் இல்லை. ஸோ இப்போ 2ஆல் சால்வ் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 78. அடுத்து அகைன் 2ஆல் போட்டிங்கன்னா 39. அடுத்து 3ஆல் போட்டிங்கன்னா 13. அடுத்து 13ஆல் போட்டால் 124. இது அப்படி நீங்கள் பார்த்துட்டே இருக்காமல் நீங்களும் சைட் பை சைட் போட்டுகிட்டே வாங்க. ஆன்சர் கரெக்டாக வருதான்னு ஃபைனலாக செக் பண்ணி பாருங்கள். அடுத்து 62. 2ஆல் போட்டிங்கன்னா 31. 31ஆல் சால்வ் பண்ணிங்கன்னா 1 முடிஞ்சுது. இப்போ இதுக்கப்புறம் சேம் கிடையாது, இது வரைக்கும் சேம் தான். ஹெச்சிஎஃப்க்கு எப்படி போட்டிங்க அதே மாதிரி போட்டாச்சு. இதுக்கப்புறம் எல்சிஎம்னா என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஹெச்சிஎஃப்பில் என்ன செய்வோம்? இதுக்கப்புறம் ரெண்டுலேயும் ஹையஸ்ட்டாக காமனாக இருக்கக்கூடியது எதெல்லாம் அது நிறைய தடவை காமனாக வருதோ அது எல்லாத்தையும் எடுத்து மல்டிப்ளை பண்ணால் அவ்வளோதான், ஆன்சர் முடிஞ்சுது. இப்போ எல்சிஎம் பொறுத்தவரையில் என்ன செய்யணும்? லீஸ்ட்டு காமன் மல்டிபிள். அப்போ என்னெல்லாம் இருக்கோ லீஸ்ட்டாக ஒரு தடவை வந்தாலும் சரி தான், அது நிறைய எல்லாத்துலேயும் காமனாக வரணும்லாம் கிடையாது. அது ஒரு தடவை வந்தாலும் சரி தான், அது எல்லாத்தையுமே நம்ம என்ன செஞ்சிடணும், அந்த இதை மல்டிப்ளை பண்ணிடணும். அப்போது முதல்ல இதுக்கு என்ன செய்யணும்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு எதெல்லாம் காமனாக இருக்குது? 2ன்றது 2 தடவை காமனாக இருக்குது, அப்போ 2 தடவை 2 எழுதிக்கோங்க. வேறு என்ன காமனாக இருக்குது? 3 காமனாக இல்லை, இதில் 13 31 எதுவுமே காமனாக இல்லை. முதல்ல காமனாக இருக்கிறதுக்கு மட்டும் ஒவ்வொரு 2 எழுதியாச்சு. ரிமைனிங் உள்ளதையும் அப்படியே என்ன செய்யணும்? கண்டினியூவாக எழுதிக்கோங்க. 3 × 13, அடுத்து இங்கே 31 இருக்குது, ஸோ 31. இப்போ என்ன செய்யணும்? அது அவ்வளோத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4836. இதுதான் உங்களுக்கு இந்த சம்முடைய எல்சிஎம் வேல்யூ. அவ்வளோதான் ஹெச்சிஎஃப்க்கும் எல்சிஎம்க்கும் உள்ள சின்ன டிஃப்ரென்ஸு. அடுத்தது பாருங்கள், எக்ஸாம்பிள் 2. ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் 87 145. ஆஸ் யூஷுவல் கண்டுபிடிக்கலாமா? 87க்கு 3ஆல் போடுவோம். 3ஆல் போட்டோன்னா என்ன வரும்? 29. அகைன் 29ஆல் போட்டோன்னா 1 ஆகிடும். அடுத்தது 145. இதுக்கு எதால் போடலாம்? 5ல் முடியுது, அப்போ 5லேயே போட்டுடலாம். 5ல் போட்டோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 29. அடுத்து 29ஆல் போட்டோன்னா 1. ஸோ இதுக்கப்புறம் இதில் எதெல்லாம் காமனாக இருக்குதுன்னு பார்க்கணும் எல்சிஎம்க்கு. அப்போ 29 காமனாக இருக்குது, போட்டாச்சு. வேறு எதுவும் காமனாக இருக்கா? இல்லை. ஸோ மிச்சம் ரிமைனிங் உள்ளதே எழுதிடுங்க. ஃபஸ்ட் இதில் 3 ரிமைனிங் இருக்குது, செகண்ட் இதில் எது ரிமைனிங் இருக்குது? 5 இருக்குது. ஸோ என்ன செய்யணும்? இது அவ்வளோத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் 435. இதுதான் நமக்கு எல்சிஎம் ஆன்சர். அடுத்தது ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் 48 108 140. ஆஸ் யூஷுவல் சேம், இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அதே தான். ஆனால் அங்கே 2 வேல்யூ, இங்கே 3 வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் சைட் பை சைட் செஞ்சு பாருங்கள். அப்படி இதை பார்க்காதீங்க, இதெல்லாம் ஈஸியானது. ஸோ செஞ்சுட்டு ஆன்சர் கரெக்டானு சொல்லிவிட்டு செக் பண்ணிக்கோங்க. இப்போ 48 தான் சால்வ் பண்ணியாச்சு. அடுத்தது இதேமாரி 108 சால்வ் பண்ணலாம். 2ஆல் போட்டிங்கன்னா 54. அகெயின் 2ஆல் போட்டால் 27. 3ஆல் போட்டால் 9. 3 3 1. அடுத்தது என்ன நம்பர் இருக்குது? 140. 140 2ஆல் போட்டால் 70. அகெயின் 2 போட்டால் 35. 5 போட்டால் 7. 7ஆல் மல்டிப்ளை பண்ணால் 1. ஸோ இப்போ நம்ம என்ன செஞ்சாச்சு? 3 நம்பரையும் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் எல்சிஎம்க்கு நமக்கு என்ன தெரியும்? காமனாக இருக்கிறத எல்லாத்தையும் எழுதணும். முதல்ல எதெல்லாம் காமனாக இருக்குது? 2 வந்து எல்லாத்துலேயும் காமனாக இருக்கா? அப்போ 2 முதல்ல காமனாக இருக்குது, 2 தடவை காமனாக இருக்குது, எழுதியாச்சு. வேறு என்ன காமனாக இருக்குது? வேறு 3 வந்து இதுலேயும் காமனாக இருக்குது, ஒரு 3 காமனாக இருக்குது. வேறு எதுவும் காமனாக இருக்கா? இல்லை. அப்போ மிச்சம் உள்ளதை அப்படியே எழுதிடுங்க. அப்போ இங்கே மிச்சம் 2 2 இருக்குது, அப்போ 2 × 2. அடுத்து இங்கே ரிமைனிங் 2 3 இருக்குது, இந்த 2 3 ரிமைனிங் இருக்குது, அப்போ 3 × 3. அடுத்தது இங்கே என்ன ரிமைனிங் இருக்குது? 5ம் 4ம், அப்போ 5ம் 7ம், அப்போ 5 × 7. இது எல்லாத்தையும் என்ன செய்யணும்? இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் 15120. இதுதான் நமக்கு ஆன்சர், இந்த சம்முடைய எல்சிஎம். ஸோ எத்தனை 2 நம்பர் கொடுத்தாலும் சரி தான், 3 நம்பர் கொடுத்தாலும் சரி தான், அதை நம்ம என்ன செய்யணும்? சால்வ் பண்ணணும், அவ்வளோதான். அடுத்தது பாருங்கள், அடுத்த 4th எக்ஸாம்பிள். Find the LCM of
22, 54, 108, 135, 108. இப்போ ஆஸ் யூஷுவல் இதுக்கு நீங்கள் கண்டுபிடிக்கலாமா? இங்கே பார்க்காம நீங்கள் செய்யுங்க. நான் இங்கே உங்களுக்காக சால்வ் பண்ணி காட்டிடுறேன். இருந்தாலும் நீங்கள் என்ன செய்யுங்க, தனியாக அங்கே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு ஆன்சர் கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. இதை சால்வ் பண்ணிங்கன்னா 27, 3 அதை போட்டால் 9, 3, 3, 3, 1. அடுத்தது 108, 108 2 போட்டால் 54. அதுக்கப்புறம் அகைன் இங்கே உள்ள சேம் பேட்டர்ன் வரும். 3, 9, 3, 3, 3 போட்டால் 1 முடிஞ்சது. அடுத்தது அது 135. 135க்கு 5 போட்டுடலாமா? 5ஆல் சால்வ் பண்ணால் 27. அகைன் 3, 3, 3, 3, 1. அடுத்தது 198. 198 2ஆல் போடணும். 2ஆல் போட்டிங்கன்னா 99. அடுத்து 3 போட்டிங்கன்னா 33. அடுத்து அகைன் 3 போட்டால் 11. அடுத்து அகைன் 11 போட்டால் 1 முடிஞ்சுது. இப்போ என்ன செய்யணும்? இப்போ எல்லா இதுக்கும் நம்ம இந்த இது கண்டுபிடிச்சாச்சு. இப்போ எதெல்லாம் காமனாக இருக்குதுன்னு பார்க்கணும். எதெல்லாம் காமனாக இருக்குதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு 2 எல்லாத்துலேயும் காமனாக இருக்கா? எல்லாத்துலேயும் காமனாக இருக்குது. அப்போது ஒரு 2 போட்டாச்சு. மிச்சம் இதில் 11 இருக்குது. ஃபஸ்ட் ஒன்னில் 11 இருக்குது. அப்போ போட்டாச்சு. அப்போ ஃபஸ்ட்டு ஒன்று முடிஞ்சது. இதோட ஃபஸ்ட் ஒன்று மறந்துடுங்க. அடுத்தது செகண்ட் ஒன்றில் பாருங்கள். அடுத்து வேறு எதெல்லாம் காமனாக இருக்குது? 3 வந்து 2 3 காமனாக இருக்கா? இதில் எல்லாத்துலேயும் இது எல்லாத்துலேயும் 2 3 காமனாக இருக்குது. அப்போ 2 3 போட்டாச்சு. இதில் 7 இருக்குது. 7 வேறு எதுலேயும் இருக்கா? 7 வேறு எதுலேயும் வரலை. அப்போ மிச்சம் உள்ள 7 போட்டுருங்க. அப்போ செகண்ட் இந்த பாட்டும் என்ன செஞ்சது? நமக்கு முடிஞ்சுது. இதேமாதிரி ஒவ்வொன்றா சால்வ் பண்ணிட்டு வரணும். அடுத்தது பாருங்கள். இப்போ இதில் 2 ஒரு 2வும் 2 3 காமனாக இருக்குது, எழுதியாச்சு. மிச்சம் இருக்கிறது ஒரு 2வும் ஒரு 3யும் இருக்குது. அடுத்தது இந்த சம்மில் 5ம் 3யும் இருக்குது. 5 and 3. அடுத்து அந்த சம்மில் 11. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் என்ன செய்யணும்? மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் 9 4 5 9 40. இதுதான் நமக்கான ஆன்சர். மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், ஆன்சர் வந்துடும். இதுதான் அந்த சம்முக்கான எல்சிஎம். அடுத்தது பாருங்கள். இவ்வளோ நேரம் நம்ம நம்பர்ஸ் கொடுத்து சால்வ் பண்ண சொல்லி எல்சிஎம் கேட்டால் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோம். அடுத்தது டெசிமல் பாயிண்டில் ஆஸ் யூஷுவல் நேற்று பார்த்தோம் இல்லையா? ஹெச்சிஎஃப்க்கும் இதே மாதிரி டெசிமல் கொடுத்தா எப்படி செய்யணும்னு பார்த்தோம் இல்லையா? அதே தான். ஆனால் லாஸ்ட்டு ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் இருக்குது. அது என்னன்றதை பார்ப்போம். முதல்ல இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிப்போம். நம்ம முதல்ல என்ன செய்வோம்? டெசிமலில் கொடுத்தாலும் நார்மலாக இந்த நம்பருக்கு எப்படி கண்டுபிடிப்போமோ அதே மாதிரி கண்டுபிடிச்சிருவோம் இல்லையா? அதே மாதிரி இங்கேயும் கண்டுபிடிச்சிருவோம். ஃபஸ்ட்டு 16 கண்டுபிடிச்சாச்சு. அடுத்த 54க்கு, அடுத்தது 98. 98க்கு கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கப்புறம் என்ன செய்யணும்? இதெல்லாம் காமனாக இருக்குது. 2 எல்லாத்துலேயும் காமனாக இருக்குது. வேறு எதுவும் காமனாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே இல்லை. அடுத்து இங்கே எத்தனை 2 இருக்குது? 3 2 இருக்குது. அப்போது ஃபஸ்ட் இதில் 3 2 இருக்குது. அடுத்த இதில் 3 3 இருக்குது. அப்போ 3 கியூப். அடுத்த இதில் ரிமைனிங் எவ்வளோ இருக்குது? 2 7 இருக்குது. இது எல்லாத்தையும் என்ன செய்யணும்? மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் 2 1 1 6 8 இது ஆன்சர் வரும். நீங்கள் மல்டிப்ளை பண்ணி செக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் தான் ஒரு சின்ன சேஞ்சு. நம்ம அங்கே வந்து என்ன செய்வோம்? ஹெச்சிஎஃப் கேட்டாங்க அப்படின்னா எத்தனை டாட்ஸ் வந்து மொத்தத்தில் கொடுத்துருக்க எல்லா நம்பர்லேயும் மொத்தமாக எத்தனை டாட்ஸ் இருக்கோ, எத்தனை டாட்ஸ் லாஸ்ட்லேருந்து தள்ளி எல்லா இதுலேயும் புள்ளி இருக்கோ அவ்வளோத்தையும் கேல்குலேட் பண்ணிட்டு வந்திருக்க ஆன்சர்லேயே லாஸ்ட்லேருந்து அத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுருவோம். எல்சிஎம்மை பொறுத்த வகையில் மினிமல் டெசிமல் டிஜிட், அதாவது கொடுத்துருக்க நம்பர்லேயே இருக்கிறதுலையே எந்த இதில் மினிமமாக உங்களுக்கு இருக்குது லாஸ்ட்லேருந்து புள்ளி தள்ளி இருக்கிறது எத்தனை இதில் இருக்கிறதுலே கம்மியாக இருக்குது. இப்போ இதில் பாருங்கள் 4 இது தள்ளி புள்ளி இருக்குது. இங்கே 2 லாஸ்ட்லேருந்து 2 நம்பர் தள்ளி புள்ளி இருக்குது. இதில் 5.1ல் லாஸ்ட்லேருந்து ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குது. அப்போ இருக்கிறதுலையே கம்மியாக இருக்கிறது எது? ஒரு பாயிண்ட்டுன்றது. லாஸ்ட்லேருந்து ஒரு இது தள்ளி புள்ளி இருக்குன்றது தான் நமக்கு லீஸ்டானது. அப்போ இருக்கிறதுலே கம்மியானது லாஸ்ட்லேருந்து ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ ஆன்சர் உங்களுக்கு 2116.8. இருக்கிறதுலே லீஸ்டானது 1. அப்போ நீங்களும் ஆன்சரில் லாஸ்ட்லேருந்து 1 தள்ளி தான் புள்ளி வைக்கணும். இன்கேஸ் இதில் உங்களுக்கு கொடுத்துருக்க நம்பரில் இருக்கிறதுலே லீஸ்டானது லாஸ்ட்லேருந்து 2 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குதுன்னு வைங்களேன். அப்போ நீங்களும் என்ன செய்யணும்? லாஸ்ட்லேருந்து 2 டிஜிட். புரியுதா? 2 சின்ன டிஃப்ரென்ஸ் தான். அது மட்டும் போட்டிங்கன்னா சரியாக வந்துடும்.
அடுத்தது பாருங்கள், ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப், அதாவது ஃப்ராக்ஷனில் வரக்கூடியது 1/2, 3/5, 4/7, 5/12. இதுக்கான ஃபார்முலா பாருங்கள். ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக இருந்தால் என்ன செய்யணும், நேற்று நம்ம பார்த்ததில் என்ன செஞ்சுருப்போம்னா, இதேமாரி ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், அதாவது பின்னத்தில் கொடுத்து ஹெச்சிஎஃப் கேட்டாங்க அப்படின்னா என்ன செய்வோம், ஹெச்சிஎஃப் ஆஃப் டினாமினேட்டர் டிவைடட் பை எல்சிஎம் ஆஃப் நியூமரேட்டர்னு போடுவோம். எல்சிஎம்முக்கு அதை அப்படி தலகுப்புற எல்சிஎம் ஆஃப் நியூமரேட்டர் டிவைடட் பை ஹெச்சிஎஃப் ஆஃப் டினாமினேட்டர். சேம் ஃபார்முலா தான், ஆனால் அந்த நியூமரேட்டர் டினாமினேட்டர் மட்டும் மாறுது, அவ்வளோதான். இந்த 2 ஃபார்முலாவுக்கும் டிஃப்ரென்ஸு, புதுசாகலாம் ஒன்றும் கிடையாது. அப்போ இந்த இதில் நம்ம ஃபார்முலாவில் என்ன செய்ய போகிறோம், இப்போ இந்த கொடுத்துருக்க வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவோம். நியூமரேட்டருக்குள்ளது டினாமினேட்டருக்குள்ளது எல்லாத்தையும் இந்த இருக்குல்லையே அதில் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போ பண்ணியாச்சு. அப்போ மேலே எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஹெச்சிஎஃப்க்கு கீழே பாருங்கள் 2, 5, 7, 12 எல்லாத்துக்குமே காமனாக வரக்கூடிய நம்பர் என்னவாக தான் இருக்கும், 1 மட்டும்தான் இருக்கும். அப்போ அதனால் கீழே 1ன்னு போட்டோம். ஹெச்சிஎஃப் வந்து 1ன்னு போட்டாச்சு. மேலே இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், அவ்வளோத்தையும் அப்படியே மல்டிப்ளை பண்ணி விட்டுறலாமா. அப்போ 3 × 4, 3 × 4 எவ்வளவு 12, அடுத்து 12 × 5 எவ்வளவு 60. அப்போ ஆன்சர் 60. அவ்வளோதான் முடிஞ்சுது. அடுத்தது பாலினாமியல். பாலினாமியலுக்கு எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கணும், அதுவும் சேம் பேட்டர்ன் தான். முதல்ல நம்பருக்கு எப்போதும் போல் கண்டுபிடிச்சிருவோம். எப்போதும் போல் கண்டுபிடிச்சா 8க்கு என்ன வரும், 4, 2, 2, 2, 1. அடுத்தது 48. 48 போட்டிங்கன்னா 24, 12, 2, 6, 3, 3, 1 முடிஞ்சுது. இதுக்கப்புறம் இதுக்கு என்ன செய்ய போகிறோம், எல்லாத்துலேயும் எதெல்லாம் காமனாக இருக்குது, 3 வந்து 3 தடவை 2 வந்து காமனாக இருக்குது. அப்போ 2 க்யூப் காமனாக இருக்குது. மிச்சம் இருக்கிறது 2 × 3 இல்லையா. இது நம்ம நம்பருக்கு கண்டுபிடிச்சாச்சு, முடிஞ்சது. இப்போ இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிடுங்க. அப்போ 2 க்யூப் எவ்வளவு 8, 8 × 6, 2 3s 6, அப்போ 8 6 48. இப்போ நம்பருக்கான எல்சிஎம் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது எக்ஸ்ஒய்க்கு கண்டுபிடிக்க போகிறோம். அங்கே என்ன செய்வோம், ரெண்டுலேயும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறதுலையே எது காமனாக இருக்கக்கூடிய நம்பர் அப்படின்னு பார்ப்போம். இங்கே ஹையஸ்ட், அங்கே வந்து லோயஸ்ட்டு, இங்கே ஹையஸ்ட்டு, அவ்வளோதான். இப்போ x⁴ இருக்குது, இங்கே x⁴ இருக்குது. அப்போ ரெண்டுலேயும் காமனாக இருக்கக்கூடிய லீஸ்ட் நம்பரை அங்கே பார்ப்போம் இல்லையா. இப்போ ஹெச்எஃப் கேட்டிருந்தாங்கன்னா இந்த x⁴ x⁴ என்ன வரும், ஹெச்எஃப் x⁴ இருக்கிறதுலே சின்னதாக இருக்கிறது வரும். அப்போ எல்சிஎம்க்கு என்ன வரும், எது ஹையஸ்ட்டாக இருக்குது, x⁴ தான் ஹையஸ்ட். அப்போ எல்சிஎம் இந்த x⁴ அவ்வளோதான். அதேமாதிரி ஒய்க்கு பாருங்கள், இங்கே y⁴ இருக்குது, இங்கே y⁴ இருக்குது. எல்சிஎம் கேட்டிருக்கிறதுனால உங்களுக்கு ஹையஸ்ட்டாக இருக்கோ எது இருக்கோ அதான் வரும். அப்போ y⁴. இதே இது ஹெச்எஃப் கேட்டிருந்தா y⁴ வந்திருக்கும். அப்போ இதுதான் நமக்கு ஆன்சர். 48 × x⁴ × y⁴. இவ்வளோ தான், சிம்பிள் தான். அடுத்தது பாருங்கள், எல்சிஎம் ஆஃப் 5x - 10. அடுத்தது 5x² - 20. சால்வ் பண்ணலாமா. ஃபஸ்ட்டு இந்த இதை சால்வ் பண்ணுவோம். அப்போ 5 காமனாக எடுத்திங்கன்னா x - 2 வந்துடும். அடுத்து இதை சால்வ் பண்ணுவோம். 5 காமனாக எடுத்திங்கன்னா x² - 4 அப்படின்னு வரும். இந்த 4 அப்படின்றத 2² எழுதிக்கலாமா. அப்போ இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குது, a² - b² ஃபார்மெட்டில் இருக்குது. அப்போ இதை விரித்து எழுதலாமா, a + b × a - b அப்படின்னு எழுதிக்கலாமா. அப்போ x + 2 × x - 2 அப்படின்னு எழுதிக்கலாமா அந்த ஃபார்முலா படி. அப்போது இதுக்கப்புறம் என்ன செய்யணும், ரெண்டுலேயும் முதல்ல இதெல்லாம் காமனாக இருக்குது. 5 ரெண்டுலேயும் காமனாக இருக்குது. x - 2 ரெண்டுலேயும் காமனாக இருக்குது. ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது, x + 2 மட்டும் இருக்குது. அப்போ ஆன்சர் 5 × x - 2 × x + 2 இவ்வளோ தான் அண்ட் அதோடைய எல்சிஎம். ஸோ இதுதான் நமக்கு எல்சிஎம்மில் உள்ள டைப்ஸ். எப்படியெல்லாம் இதில் எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்லி என்னென்ன மாதிரி டைப்பில் கேட்பாங்கன்றது. ஸோ இதிலேருந்து நான் உங்களுக்கு இப்போ ஒரு 3 கேள்விகள் கேட்டிருக்கேன். தமிழில் உள்ளவங்களுக்கு மீச்சியமாக காண்க, அவ்வளோதான் கொஸ்டின். ஸோ இதுக்கு இந்த 3 சம்முக்கும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு சால்வ் பண்ணிவிட்டு ஆன்சர் என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்கன்றதை பார்ப்போம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.